தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி சின்னம் விசில் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த விசில் சின்னத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு தாவைக்கா நிர்வாகி அருண்ராஜ் சொல்லியிருக்கார். தேர்தல் தேதி அறிவிச்ச இந்த நேரத்துல இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சியை தவிர திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சிகளுமே இன்னும் வேட்பாளரை அறிவிக்கல. பொதுவாக எந்த தேர்தலா இருந்தாலும் பெரிய கட்சிகள் சீக்கிரமாவே வேட்பாளரை அறிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த தேர்தலில் மட்டும் திமுகவும் அதிமுகவும் ரொம்ப ஸ்லோவாவே இருக்காங்க. திமுக கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட தொகுதி பங்கீட முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அதிமுக இன்னும் தொகுதி பங்கீட பேச்சுவார்த்தையை கூட ஸ்டார்ட் பண்ணல. சோ இந்த 2 கட்சிகளுமே இவ்வளவு ஸ்லோவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தளபதி தான் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. ஏன்னா முதல் தாவேகா வேட்பாளர் அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் எந்த தொகுதியில யாரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா வேட்பாளரை இறக்கலாம் அப்படின்னு இந்த 2 கட்சிகளுமே மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்களா. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது விசில் சின்னத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தா 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாவேகாவோட சின்னம் விசில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா வயசான பெரியவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில யானை இருக்கு. அதனால அந்த கொடியை பார்த்துட்டு விஜயோட சின்னம் யானை தான் அப்படின்னு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கிராமப்புறங்கள்ல இருக்கிற வயதான பெரியவர்களுக்கு தான் இந்த குழப்பம் அதிகமாவே இருக்குது. அதனால உடனடியாக தாவேகா நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் கிராமங்களுக்கு சென்று நம்ம கட்சியோட தேர்தல் சின்னம் விசில் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் 100க்கு 100 சரியான விஷயம் தான். ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற வயசான பெரியவர்களுக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். சோ அந்தந்த ஏரியால இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் இதை சரி செய்ய வேண்டியது அவசியம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.